ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? எனக்கு அருமையான ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை, அன்பின் வார்த்தையை நீங்கள் கேட்கின்றீர்கள், காண்கின்றீர்கள், அதற்காக ஜெபிக்கின்றீர்கள். உங்கள் உறவுகள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இதை பதிவு செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுக்கு உடனடியாக வரும். பாருங்கள், அதற்காக ஜெபிங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். தொடக்க நூலின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்படி நடக்கிறதே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சில காரியங்களில் நம்ம இப்படி கேட்குறோம். பிரச்சனை மேலே பிரச்சனை, கண்ணீருக்கு மேலே கண்ணீர், வருத்தத்துக்கு மேலே வருத்தம், கடனுக்கு மேலே கடன், வியாதிக்கு மேலே வியாதி. எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இப்படி நடக்க? இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்தில் கேட்கும்படியாய் ஈசாக்கின் மனைவியாய் ரெபெக்காள் கடந்து வருகிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி, தங்கியே, நீ கர்த்தரிடத்தில் விசாரித்தாயா? நீ கர்த்தரிடத்தில் கேட்டாயா? இந்த ரெபெக்காள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறாள், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி நடக்கிறத? பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. தன்னுடைய மாமிக்கு, மாமனாருக்கு அவங்கள்ட்ட போய் கேட்கல, இப்படிதான் 2 நாட்கள் குழந்தை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு போய் சாராள்கிட்ட கேட்டிருந்தா, ஆறாள் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், இப்படித்தான் எனக்கு நடந்துச்சு, உங்கள் மாமனாருக்கு நான் ஒரு ஆகாரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் தன் மாமனாரையோ மாமியோ காணாதபடி, கேட்காதபடி கர்த்தரிடத்தில் விசாரிக்க வந்தாள். நீங்கள் யாரிடத்தில் விசாரிக்கின்றீர்கள்? கர்த்தர் சொன்னார், உன் கர்ப்பத்துக்குள்ளாய், ஒரே கர்ப்பத்துக்குள்ளாய் 2 ஜாதிகள் இருக்கிறது. விசாரிக்கும் போது தெளிவாய் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். நீங்கள் விசாரிக்க வருவீங்களா? அவர் பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசுகின்ற தெய்வம் மரமோ பொருளோ கல்லோ அல்ல. அவர் உயிருள்ள ஆண்டவர். சிறு பையனாகிய சுவாமிகளிடத்தில் பேசினவர், 80 வயதில் மதிக்கத்தக்கதாக இருந்த மோசி இடத்தில் பேசினவர் உங்களோடும் அவர் பேச ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கின்றீர்களா? மற்றவங்களை பார்த்து சொல்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை வருதோ தெரியல, துரத்தி துரத்தி அடிக்கி பிரதர் பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இப்படி இருக்கு. இது மனுஷனிடத்தில் சொல்லாதபடி தேவனிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவர் செயலிலே மகத்துவமான தெய்வம். அவர் உங்கள் வாழ்க்கையில், இது மனுஷன்ட்ட கேட்குற வார்த்தையை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஆண்டவர்களை பதிலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கர்ப்பத்தில் இருக்கும்போதே இளையவனை குறித்த தேவ திட்டத்தை அவர் அறிந்தாள். யாக்கோப்பை குறித்த தேவ திட்டத்தை அறிந்தாள். தேவ சித்தத்துக்கு நேராக யாக்கோப்பை நடத்தினார். இஸ்ரவேல் ஜாதியாய் உருவாக்க முடியாத தேவன் சித்தம் வைத்தார். நீ கர்த்தரிடத்தில் கேட்பா. நீ கேளுங்கள் பெற்றுக்கொள் என்று சொன்னாரே. கேட்கிறவனுக்கு கொடுக்கிற தேவன் அவர். பாராபட்சம் இல்லாதபடி, பாகுபாடு இல்லாதபடி, ஜாதி மதம் பாராதபடி தன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடுக்க அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விசாரிப்பர் என்று சொன்னால் கர்த்தர் அற்புதமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் என்ன செய்யணும்? இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி நடக்கணும்? ஆண்டவரிடத்தில் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நின்று பாருங்க. மனுஷன்கிட்ட பேசி அது வீணா விரயமாகிறத விட கர்த்தரிடத்தில் பேசி பாருங்கள். கர்த்தரை ஆராதித்து உங்கள் கேள்விகளை, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி காரியம் இருக்கிறது, இதற்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? பவுல் கேட்டது போல நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? கர்த்தர் பதில் கொடுப்பா. ஆகாரின் கண்ணிற்கு பதில் கொடுத்தவர், அன்னாளின் கண்ணிற்கு பதில் கொடுத்தவர், ரெபெக்காளின் கேள்விக்கு பதில் கொடுத்தவர், இன்றைக்கும் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இன்றைக்கும் கண்ணீரோடு உடைய சமூகத்தில் நின்று என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்படி நடக்கின்றது என்று சொல்லி கதறி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் வெளிப்படுவீராக.
வெளிப்படுவீராக. ஆண்டவரே, பதில் கொடுத்து மகிழ பண்ணும், ஆசீர்வதித்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும், அழுகச் செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.